ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பனானா வால்நட் கேக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு 5 இல்லை 6 வாழைப்பழத்தை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இந்த பழத்துக்கு இன்னும் நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் பட்டர் ரொம்ப நான் கெட்டியமாக இருந்தனால அடுப்பில் கொஞ்சம் வச்சு அதை 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சுகர் பவுடர், 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த வாழைப்பழத்தில் இது நல்லா இறங்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஈவினிங் டைமுக்கெலாம் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். நாங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா வந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. வால்நட் உள்ளே போட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் இது ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க. 1/4 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோகோ பவுடர் ஆப்ஷனல் தான். இது சரி நாங்கள் சேர்ந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாக்லேட் பவுடர் சேர்த்து நாங்கள் செஞ்சோம். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அது மேலே பாதாம் போட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் தண்ணி நல்லா கொதித்தோடனே அதில் நாங்கள் இந்த பவுலில் வச்சு மூடி போட்டு விசில்லாம் தேவையில்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே 25 to 30 மினிட்ஸ் வைங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஸ்பாஞ்சினஸாக கிடைக்கும். பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்.